தினகரன் அணியிலிருந்து மறுபடியும் அதிமுகவுக்கே வந்துட்டீங்களே, என்ன காரணம்? நான் அங்கே போனதே ஜஸ்ட் ஒரு சின்ன ஆக்சிடென்ட் மாதிரி, ஒரு மனசாபத்தினால போனேன். போன பிற்பாடே நாங்கள் இருந்தோம். நம்முடைய இயக்கத்திலிருந்து வந்துட்டுமேனு ஒரு மனசு இருந்தது. அவர்களுக்கு அவர் சொல்படி கேட்டு நடக்க வேணும். அது எப்படியா இருந்தாலும் சரி, மக்கள் செல்வாக்கு இருந்தால் அது எந்த இதாக இருந்தால் அதை பற்றி கவலை கிடையாது. கட்சி வளரோடு இதெல்லாம் கிடையாது. சும்மா தனக்குன்னு ஒரு இயக்கம் இருக்கணும் அப்படிங்கிறக்காக நடத்திட்டு தான் இருக்கார். தினகரனை பொறுத்தவரையில் அந்த தலைமையின் மீது முழுமையாக எங்களுக்கு நம்பிக்கை இழந்து விட்டோம். குறிப்பாக தினகரன் அணியில் இருப்பவர்கள் எல்லாம் ஒரு சில புதியவர்கள் தான் இருக்கிறார்கள். ஆனால் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருப்பவர்கள் யாரும் அங்கு இல்லை. தினகரன் அணியில் இருக்கிற முன்னாள் எம்எல்ஏக்கள் மறுபடியும் அதிமுகவுக்கு திரும்புவாங்களா? அவங்க கூட அதிகமாக நெருக்கவில்லை. அங்கே இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்களும் அதிகமாக நெருக்கம் கிடையாது. ஆனால் அவங்கெல்லாம் நல்ல மனநிலை இல்லை. பதவி இழந்ததனால் கொஞ்சம் சற்று சோர்வாகத்தான் இருக்கிறார்கள். தேர்தலில் தினகரனோட அணிக்கு வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு? தேர்தல்னா அவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு எந்த வகையில் இருக்கிற மாதிரி தெரியல. எப்படின்னா கொஞ்சம் தொண்டர்கள் பலம் இருக்கணும். அப்படி இருந்தால் மக்கள் விரும்பணும். இப்படி இருந்தால் தான் அந்த இயக்கம் வெற்றி பெறும். ஆனால் அது பெருசாக அங்கே இல்லை. பிளவுபட்ட அதிமுக, ஓரணியில் திமுக, இந்த நிலை தேர்தலில் தாக்கத்தை ஏற்படுத்தாதா? கருணாநிதிக்கு பின்னால் திமுக உடையவில்லை என்பது உறுதி. ஆனால் வளரவில்லை. அதிமுகவை பொறுத்தவரையில் பிளவுபட்டிருக்கிறது சொல்லிக்கொண்டு தான் இருக்கார்கள். எந்த விதமும் பிளவுபடவில்லை. ஏதோ ஒரு அணியாக மற்றவர்கள் உருவாக்கி இருக்கிறார்களே. அதிமுகவிலிருந்து யாரும் பெரும்பான்மையை பிரிந்து செல்லவில்லை. என்னை பொறுத்தவரையில் நானும் பார்த்து கொண்டிருக்கிறேன். அந்த இயக்கத்தில் இருந்திருக்கின்றேன். அதிமுகவிலிருந்து பெரிதாக பிரிந்து செல்லவில்லை. அதிமுக வாக்கு வங்கி அப்படியே இருக்கிறது. இயக்கமும் அப்படியே இருக்கிறது. இயக்கம் உடையவில்லை. கொள்ளை கூட்டணி அப்படின்னு அதிமுகவை ஸ்டாலின் விமர்சனம் பண்றாரே. அவர்கள் எதிர்க்கட்சியினர் எதை வேண்டுமானாலும் பேசுவார்கள். எதிர்க்கட்சியை பொறுத்தவரையில் ஆளுங்கட்சி மீது குற்றச்சாட்டு சொன்னால்தான் நாம் வாக்கு வாங்க முடியும் என்று நினைத்து அவர்கள் பேசி கொண்டிருக்கிறார்கள். அது தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியாவிலுமே இயற்கையானது. எது இருந்தாலும் ஆளுங்கட்சி பார்த்து ஒரு எதிர்க்கட்சி குற்றச்சாட்டு சொல்கிறது, அதுதான் இயற்கையானது. அப்படியெல்லாம் கிடையாது. அதை பற்றியெல்லாம் மக்கள் நினைப்பதில்லை. இவர்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் ஒழிய மக்கள் ஏதாவது நினைத்துகிறார்களா? இந்த கட்சியை பற்றி பேசுகிறார்களா? மற்றவர் பேசுகிறார்களா? பொதுமக்கள் பேசுகிறார்களா? கிடையாது. அது ஒன்றுதான் தனக்கு எப்படியாவது ஆட்சிக்கு வர வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தில் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அதிமுக கூட்டணியோட வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பொறுத்தவரையில் இந்த கூட்டணி அமைப்பதற்கு முன்னால் கூட சொன்னாங்க இவங்க தனித்து விடப்பட்டிருக்கிறார்கள் என்று. ஆனால் இன்றைக்கு மற்றவர்களெல்லாம் ஆட்சியப்படுகிற வகையில் பெரிய ஒரு கூட்டணியை இன்றைக்கு தமிழகத்தில் நம்முடைய முதல்வர் அவர்களும் துணை முதல்வரும் அமைத்திருக்கிறார்கள். அதனால் தேர்தலை பற்றி எந்த கவலையும் பட வேண்டியதில்லை. 40க்கு 40 வெற்றி என்பது இன்றைக்கு உறுதியாகிவிட்டது. இதுபோல மேலும் பல செய்திகளோட அப்டேட்ஸுக்கு தினமலர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் அப்படின்னு பிரஸ் பண்ணிட்டு Facebook, Twitter, Instagram போன்ற சமூக வலைதளங்களையும் எங்களை ஃபாலோ பண்ணுங்க.